அண்ணாமலைங்கிறது அவர் ஒன்றும். வாரிசு அரசியல் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். சார், அவங்க தரப்பு பல்வேறு முன்னுதாரணங்களை வைக்கிறாங்க. இப்போ பாஜக திடீர்னு அண்ணாமலையை கொண்டு வந்தாங்க, அதே போல எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு ஜானகி அவர்கள் உடனடியாக கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு உதாரணங்களை வைக்கிறாங்க. வெவ்வேறு வேறு தான் வந்திருக்கிறாங்க. அண்ணாமலைங்கிறது அவர் ஒன்றும் அரசியல் வாரிசு கிடையாது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் யார்? திரு கருணாநிதி அவருடைய மகன். உதயநிதி யார்? திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன். வாரிசு அரசியல். ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த வாரிசு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் மக்கள். ஏன்னா இது மன்னர் பரம்பரை போல் ஆகிவிட்டது. ஆட்சி அதிகாரம் ஒரு குடும்பத்திலே சிக்கி தமிழகம் சின்ன பின்னம் ஆவதற்கு மக்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன், கருதுகிறேன். திமுகவை சேர்ந்த மூத்த அமைச்சர்கள் வாரிசு அரசியலை செய்யாதவங்க இதை பத்தி விமர்சிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் வாரிசு அரசியல் கிடையாது. இப்ப நான் தான் உங்ககிட்ட கருத்து பேசிட்டு இருக்கிறேன். நான் தான் உங்ககிட்ட தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னுடைய சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டீங்களா சரியா இருக்கு. அப்படின்னா வெவ்வேறு பேர் தப்பு பண்றாங்க, அதே தப்பு இவர்களும் பண்ணுவாங்களா? ஒருவர் தப்பு பண்றாங்கன்னா மற்றவர்களும் அதே தப்பு பண்ணலாமா? இவர்கள் தானே முன்னாடி என்ன சொன்னாங்க? திரு நேரு அவர்கள், திருமதி இந்திரா காந்தி அவர்கள், ராஜீவ் காந்தி அவர்கள் வருகின்ற பொழுதெல்லாம் திரு கருணாநிதி என்ன சொன்னார்? குடும்ப ஆட்சி நடக்குன்னு சொன்னார்ல, வாரிசு அரசியல் நடக்குன்னு சொன்னார்ல. இப்ப செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.